கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபணி அருள்வாமி அபிரா கோமளவல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் கோமளவல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதமிலாளை எழுதறிய சாமளமேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் சாமளமேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. அன்பு உள்ளங்களே, இறையாசிக்குரிய இனிய காலை பொழுது. நேற்றைய அபிராமி அந்தாதி பாடல் கோமளமே என முடிந்தது. அதன் தொடர்ச்சி 96வது பாடல் கோமளவல்லியை அல்லியன் தாமரை கோயில் வைகும் யாமளவல்லியை ஏதம் இலாலை எழுதறிய சாமல மேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆம் அளவும் தொழுவார் எழு பாருக்கும் அதிபரே என அழகான ஒரு பாடல் அமைத்து கொடுத்திருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால், கோமளவல்லியை மிக மென்மையான ஒரு கொடி போன்று அமைந்திருக்கும் அம்பிகையை புற இதழ்கள், அதாவது வெளியிலே நாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அழகான இதழ்களை தவிர அந்த மலரின் உட்புறத்திலும் நிறைய இதழ்கள் இருக்கும். அக இதழ்கள் என்று இதை சொல்லுவோம். அப்படிப்பட்ட அழகான தாமரை மலரிலே தாமரை மலரிலே விற்றிருக்கும் அந்த தாமரை மலரையே தனது ஆலயமாக அமைத்து கொண்டு விட்ட அன்னையே, அபிராமியே,
அள்ளியன் தாமரை என்பது உட்புறத்திலே அக இதழ்கள் கூடிய தாமரை என்ற அர்த்தம். ஆலயம் அமைத்து கொண்டு அங்கே கொலுவீற்றிருக்கும் அன்னை அபிராமியை, யாமலவல்லியை, யாமலவல்லி என்பது ஷியாமல என்பதிலிருந்து வந்த திரிவு, தமிழிலே யாமலை என்கிறோம். ஷியாமலை என்பது அழகான ஒரு பச்சை நிறம். மகாகவி காளிதாசர் கூட ஷியாமலா தண்டகம் என்று மிக அழகான ஒரு அம்பிகையை போற்றும் அருள் வாக்கை அழகான ஒரு பக்தி பாடலாக அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த ஷியாமலா என்பது தமிழிலே யாமலா என்று வந்தது. அப்படிப்பட்ட ஒரு பச்சை வண்ணத்தோடு அமைந்துள்ள ஏதம் இல்லாலை, எந்த விதமான குறைகளும் குற்றங்களும் இல்லாதவளை, எழுதறிய ஷியாமலமேனி, ஒரு சித்திரத்தில் எழுத முடியாத, ஒரு ஓவியமாக வரைய முடியாத அவருடைய பெருமைகளையெல்லாம் கூட ஒரு வரி வடிவத்திலே எழுத முடியாத என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த அழகான பச்சை நிறம் கூடிய அந்த ஷியாமலமேனி சகல கலாமையில் எல்லா விதமான கலைகளுக்கும் அதிபதி அன்னைதானே. எனவே அவள் கலைகளுக்கெல்லாம் தலைவியாக ஒரு அழகியான வண்ண மயில் போல் அமைந்துவிட்ட அழகான அம்பிகை என்ற பொருள்படும் ஒரு மிக அழகான ஒரு வார்த்தை. தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார். அவர்களுக்கு முடிந்த அளவில் அன்பர்கள் எல்லாம் ஒரே நிலையில் இருப்பதில்லை. சிலர் பக்தி நிலையிலே மிகவும் முதிர்ச்சி பெற்றிருப்பார்கள், சிலர் ஆரம்ப கட்டத்திலே இருப்பார்கள், சிலர் செல்வந்தர்களாக இருப்பார்கள், சிலர் மிகவும் எளியவர்களாக இருப்பார்கள், ஏழ்மையில் இருப்பார்கள். அவர்கள் தகுதிக்கு ஏற்றபடி, ஆனால் முழுமையான முதிர்ச்சியான ஒரு பக்தி நிலையுடன் அவர்களது வாழும் நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பக்தி நிலையிலே அவர்கள் முழுமையான கவனம் செலுத்தி அம்பிகையின் மேல் மிகுந்த பக்தி செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பக்தியை அளிக்கும் அன்பர்களுக்கு அபிராமி அன்னை அனைத்தையும் கொடுப்பால். 7 பார் என்றால் உலகம். பாரினிலே நல்ல நாடு நம் பாரத நாடு என்கிறோமே, பார் என்பது உலகம். 7 உலகங்களையும் ஆளும் அந்த பதவியை அளிப்பால் என்று அர்த்தம். மிக அழகான எளிமையான பாடல்தான். இந்த பாடலின் அர்த்தத்தை சில விளக்கங்களுடன் முழுமையாக பார்ப்போம். எல்லாவற்றையும் அன்னைக்கே அர்ப்பணம் செய்துவிட்டு இன்ப துன்பங்களால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்று போன பாட்டிலே அபிராமி பட்டர் சொன்னார். அப்போது இதை கேட்ட பலரும் சர்வ பரித்தியாகம், அதாவது அனைத்தையும் அவரிடம் கொடுத்துவிடும் அந்த தன்மை எல்லாராலும் முடியுமா, அனைவராலும் சாத்தியமாகுமா என்றெல்லாம் கேள்வி கேட்பார். அப்பொழுது அபிராமி பட்டர் சொல்றார், உங்களால் முடிந்தளவு செய்யுங்கள், அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு அம்பிகையை வழிபடுங்கள், அதற்கும் அவள் பலன் தருவாள். ஒரு தாய் தன் குழந்தைகள் அனைவரையும் ஒரே மாதிரி தானே நினைத்து பாராட்டி சீராட்டுவாள். அந்த குழந்தைகளால் அன்னைக்கு பெரிய அளவிலே உதவி செய்ய முடியாது. சின்ன குழந்தையால் என்ன பண்ண முடியும்? பெரிய குழந்தை என்றால் அம்மாவிற்கு துணையாக காய்கறி நறுக்கி கொடுக்கலாம், துணிமணிகள் துவைத்து கொடுக்கலாம், இப்படியெல்லாம் செய்யலாம். வளர்ந்த பையனாக இருந்தால் வெளியே போய் அவருக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் குட்டி குழந்தையால் என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த குழந்தையால் நமக்கு ஒன்றும் உதவி கிடையாது என்று அன்னை அந்த குழந்தையை உதாசீனம் செய்ய மாட்டாளே. அப்படி அந்த அன்னை அனைத்து குழந்தைகளையும் ஒன்றாக நினைப்பது போல் அபிராமி அன்னை எல்லா அன்பர்களையும் ஒன்றாகவே நினைத்து எல்லா விதமான அருளையும் வழங்குவாள் என்று நமக்கு சொல்கிறார் இந்த பாட்டிலே அபிராமி பட்டர். உங்களால் இயன்ற அளவுக்கு வழிபட்டால் பயன் உண்டு என்று சொல்கிறீர்களே, நாங்கள் சிறிய அறிவும் சிறிய செயலும் உடையவர்கள், நாங்கள் செய்யும் வழிபாடு சிறிதாகத்தானே இருக்கும், அப்படியானால் எங்களுக்கு மிகவும் பெரிய பலன் எதுவும் கிடைக்காதா என்று கேட்கும் அன்பர்களுக்கு இவர் இப்படித்தான் சொல்கிறார், உங்களுக்கு 7 உலகமும் கிடைக்கும் என்று அழகாக சொல்கிறார்.
ஸ்ரீ மாதாவாகிய அந்த அபிராமி அன்னை தம்முடைய சக்திக்கு ஏற்றபடி உபாசனை செய்பவர்களுக்கு தம்மால் இயன்றதை மறைக்காமல் மறுக்காமல் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு நன்மையை தருவாள் என்று மட்டும் சொல்லவில்லை, 7 உலகத்தையுமே ஆளும் தன்மையை கொடுப்பாள் என்று அழகாக சொல்கிறார். தொழுவது என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், முழுமையான ஒரு செயலாக இருக்க வேண்டும். மனம், வாக்கு, நமது மற்ற புறக்கரணங்கள் அனைத்தும் ஒன்றுபட்ட நிலையிலே நாம் அம்பிகையை தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். நாம் அம்பிகையை பார்க்கும்பொழுது அம்பிகையின் அந்த அழகான தோற்றத்தை நமக்கு புலப்படும்படி அபிராமி பற்றி இந்த பாட்டிலை சொல்கிறார். அவள் மிகவும் மென்மையானவள். தன்னை விரும்பி சிறிதளவு வழிபட்டால் கூட அவள் அதை மதித்து நலம் கூட்டுவாள். ஒரு வைரத்தை நெருக்கும் சராசு ஒரு துரும்பை கூட எடை போடாமல் விட்டுவிடாதே, அப்படி பார்க்க வேண்டும். அவ்வளவு ப்ரெஷஸ் என்கிறோமே, அவ்வளவு பெருமை வாய்ந்தது, விலை மதிக்க முடியாது அன்பர்களின் அன்பு. அதை அவள் உதாசீனம் செய்ய மாட்டாள். அவள் அன்பர்களுக்கு வளைந்து கொடுக்கும் ஒரு கொடியை போன்றவள். மென்மையான ஒரு கொடி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறாளாம் அபிராமி அன்னை. அதனால் அவளை கோமளவல்லி என்று அழகாக சொல்கிறார். மலரினும் மெல்லிது என்று திருவள்ளுவர் கூட சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மென்மையானவள் அம்பிகை. தாமரை மலரிலே வெளியிலே உள்ள இதழ்களுக்கு புற இதழ்கள் என்றும், அந்த புற இதழ்கள் சற்று கனமாக இருக்கும், உள்ளே மிக மென்மையான இதழ்கள் இருக்கும். அவை அக இதழ் என்று சொல்லப்படுகிறோம். இந்த அக இதழ்களிலே கோயில் கொண்டிருக்கும் அம்பிகை என்பதை பத்மாசனா என்ற ஒரு திருநாமம் குறிப்பிடுகிறது. அம்புயமேல் திருந்திய சுந்தரி என்று அபிராமி பட்டரும் தனது 5வது பாடலிலேயே குறித்து சொல்லியிருக்கிறார். தாமரை கோயிலிலே எழுந்தொழிருக்கும் அம்பிகையின் அந்த பெருமையை தேவிக்கே உரிய ஆகமங்கள் சொல்கின்றன. யாமலாகமம், ஆகமங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் ஒன்று யாமலாகமம், அந்த அம்பிகையின் பெருமையை கூறும் ஒரு ஆகமம். அந்த ஆகமத்திலே படர்ந்து இருக்கும் கொடி போல் இருக்கிறாளாம் அன்னை. அதை இந்த பாட்டில் ஒரு வரியில் சொல்கிறார் அபிராமி பட்டர். அள்ளியன் தாமரை கோவில் வைகும் யாமல வல்லியை என்ற ஒரு வார்த்தையில் பரவுவன யாமலமோ என்ற ஒரு அழகான தக்கையா பரணி வரி சொல்கிறது. யோக யாமலைத்தினால் என்று இன்னொரு பாட்டிலே ஒட்டக்கூத்தர் சொல்கிறார். இப்படி அந்த யாமலை ஷாமலை என்பது மிகவும் புகழ்பெற்ற ஒரு சொல். அபிராமி அன்னையை குறிக்கும் சொல், அம்பிகையை குறிக்கும் சொல். அவள் மாசற்றவள், எந்த விதமான கேடும் இல்லாதவள், குறையில்லாதவள் என்பதை ஏதம் இலாலை என்ற வார்த்தையினால் இவர் குறிக்கிறார். அவருடைய பேரழகை சொல்லால் வர்ணிக்க முடியாது, ஓவியத்தில் எழுதி காட்ட முடியாது. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று இந்த ஆசிரியரே முன்பு பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பேரழகை யாரால் எழுத முடியும்? அவள் எழுதறிய திருமேனியை உடையவள் என்று இவர் சொல்கிறார். எழுதறிய சாமலமேனி என்று குறிக்கிறார். அம்பிகை வெவ்வேறு வர்ணமுள்ள திருமேனியை உடையவளாக காட்சி தருகிறாள். ஷியாமலாம்பியாகவும் அவள் காட்சி தருகிறாளாம். ஷியாமலா என்பது ஒரு விதமான பச்சை நிறம் என்று நாம் பார்த்தோம். அதை காளிதாசர் ஷியாமலா தண்டகம் என்று பாராட்டி பாடியிருக்கிறார். ஷியாமலா என்பது அம்பிகையின் திருநாமங்களில் ஒன்று. இதய கமலமாகிய நமது இதய தாமரை இருக்கிறதே, அந்த அநாகதத்திலே எழுந்தருள் இருக்கும் ஒரு யோகினியின் பெயர் ராகினி. அந்த ராகினியின் திருமேனி ஷியாமல வர்ணமானது என்று அம்பிகையை குறிக்கும் பல ஆகமங்கள் நமக்கு சொல்கின்றன. அந்த ஷியாமலா என்பது அதனாலேயே மிகவும் புகழ்பெற்று விட்டது. அம்பிகைக்கே உரிய பல ஆகமங்களிலே இந்த குறிப்பிட்ட ஆகமம், அதாவது அந்த ராகினி எனும் யோகினியை பற்றி சொல்லும்
அந்த ஆகமத்திலே அவளது நிறம் ஷாமலை என்று இருக்கிறது. எழுதறிய ஷாமலமேனி என்று இங்கு குறிக்கிறார். அன்னை அபிராமி எல்லா கலைகளுக்கும் தலைவி. சதுஷ்டி கலாமயி என்று அவளுக்கு பெயர். கலாவதி என்றும் இன்னொரு திருநாமம் இருக்கிறது. கலைகளுக்கெல்லாம் தலைவி என்று அர்த்தம் இது. இப்படிப்பட்ட அவள் ஒரு மயில் தன்னுடைய தோகையை, கலாபம் என்றால் தோகை, அதனால்தான் கலாப மயில் என்கிறோம், கலாபத்தை பரப்பி அழகு பெற ஆடுவது போல் அம்பிகை எல்லா கலைகளையும் தன்னிடமிருந்து புறப்பட விட்டு உலகத்திற்கே நல்லது செய்கிறாள், அழகுபடுத்துகிறாள். ஆகியால் அவள் சகல கலா மயில் தன்னை என்ற ஒரு அழகான வார்த்தையால் இவர் சுட்டி காட்டுகிறார். வருண சங்கலை செங்கை சகல கலாமயில் என்றும் அபிராமி பட்டர் குறிப்பிட்டு சொல்கிறார் வேறொரு பாட்டிலே. இப்படி அந்த கலைகளுக்கெல்லாம் உரியவள் என்பதை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் கூட கலாமயிர் குத்தையர் குளிர்புணம் மொய்த்திட்ட சாரல் என்று ஒரு கலைகளுக்கெல்லாம் தலைவியான மயில் போன்ற அழகுடைய என்ற ஒரு கருத்தை பல பாடல்களிலே நாம் பார்க்கிறோம். இப்படி அவரவர்கள் சக்திக்கு ஏற்றபடி வஞ்சகமின்றி அம்பிகையை தொழ வேண்டும். ஒரு அரச பதவி என்பது மிக உயர்ந்த பதவி. ஒரு நாட்டின் அரச பதவியே உயர்ந்தது என்றால் உலகத்திலே ஒரு 7 உலகத்திற்கும் தலைவனாக கூடிய ஒரு பதவி என்றால் எப்படிப்பட்ட ஒரு பதவியாக இருக்கும். அந்த பதவியை கூட அபிராமி அன்னை தன் நண்பர்களுக்கு கொடுப்பார் என்பதை இந்த பாட்டிலே மிக மிக அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை தம்மால் ஆம் அளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. தம்மால் முடிந்த அளவு தொழும் அன்பர்களுக்கு 7 உலகங்களுக்கும் அதிபராகும் அந்த உயர்ந்த பதவியை அளிக்க வல்லமை படைத்த அம்பிகை என்று மிக அழகாக எளிமையாக இவர் சுட்டி காண்பிக்கிறார். யார் யாரையோ தொழுது என்ன பயன்? சர்வலோக சக்கரவர்த்தியாக ஆக்கும் ஒரு பேரருளை கூடிய மகாராஜினி அன்னை, அவருக்கு சாம்ராஜ்யதாரிணி என்ற ஒரு அழகான சாம்ராஜ்யதாயினி மிக அழகான ஒரு திருநாமம் உண்டு. சாம்ராஜ்யத்தையே நமக்கு அளிக்கக்கூடியவள் என்பது அதன் அர்த்தம். அதே போலவே மகாராஜினி என்று அவளுக்கு ஒரு திருநாமம். எந்த விதமான ஒரு வஞ்சனையும் இன்றி அந்தரங்க சுத்தியை மட்டுமே ஆதாரமாக கொண்டு நம்மை அளக்கும் அந்த கலை தெரிந்த அம்பிகை உபாசனை செய்யும் அடியவர்களுக்கு அவர்களது ஆர்வத்தையும் உணர்வுபூர்வமான நெருக்கத்தையும் பொறுத்து எல்லா விதமான பலன்களும் தருவாள் என்பது இந்த பாட்டின் அர்த்தம். கோமலவல்லியை அள்ளியன் தாமரை கோவில் வைகும் யாமலவல்லியை ஏதம் இலாலை எழுதறிய சாமரமேனி சகல கலாமையில் தன்னை தம்மால் ஆம் அளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே என்று முடிக்கிறார். அதிபர் என்பது இங்கு ஆதிபர் என்று சொல்லப்படுகிறது. அம்பிகையை தொழுபவர்கள் சிறந்த பதவியை அடைவார் என்பதே இதன் சுருக்கமான கருத்து. நல்லது நண்பர்களே, நாம் என்றும் அந்த அன்னையின் அம்பிகையின் அருட்கடாட்சத்தை வேண்டி நிற்போம். ஆத்மார்த்தமாக உளம்பூர்வமாக எந்த விதமான குறையுமின்றி அம்பிகையை தொழுவோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்பிகையின் பக்தி நமக்கு அளிக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபவத்தை மட்டுமே பலனாக கொண்டு அம்பிகையை தொழுவோம். அவள் அனைத்தையும் நமக்கு பார்த்து பார்த்து கொடுப்பாள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேணுமென கேட்குமுனே தேவையெல்லாம் அறிந்து திகட்டும் வரை ஊட்டிவிட்டு வாட்டம் போக்கிவிடும் வண்ணமயில் அவள். அவள் ஒரு மயில் என்பதை இன்று பார்த்தோம். அவள் ஒரு வண்ணமயில், கலைகளுக்கெல்லாம் தலைவியான ஒரு வண்ணமயில் அவள். அவள் நமக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் எல்லா விதமான வளங்களையும் அளிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இன்றைய பொழுது மிக இனிமையான பொழுதாக போக வேண்டும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம் நண்பர்களே.